அவருடைய கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே இப்ப வரைக்கும் வெறும் 2 ஆண்டு காலம் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் அப்படின்றதே இருக்கு. ராசா அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1996 தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்றாரு. அப்போ நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில நின்று போட்டியிட்டு வெற்றியும் பெறாரு. அப்ப நடைபெற்ற வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவையில ஊரக வளர்ச்சித்துறை இணை அமைச்சராகவும் பொறுப்பு வகிக்கிறாரு. அடுத்து 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திலும் அதன் பிறகு தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகிச்சிருக்காரு. இந்த 2 துறையுமே ஒரே ஆட்சி காலத்துல பொறுப்பு வகிச்சிருக்காரு. அதனை தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக பொறுப்பு வகிச்சிருக்காரு. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் திமுகவின் கொறடாவாகவும் பதவி வகிச்சிருக்காரு ராசா அவர்கள்.